அடுத்து ஹைட்ரஜன் நீக்க வினை, அதாவது கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது டீஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன். இந்த வினையில் ஈடுபடக்கூடிய வினைப்படு பொருள் என்ன அப்படின்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். அதற்கான வாய்ப்பாடு எழுதிடுறேன். CH3 சிங்கிள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH3 சிங்கிள் பாண்ட் OH. சரி, என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோன்னா காப்பர். என்ன வெப்பநிலை அப்படின்னா 573 கெல்வின் வெப்பநிலை. இந்த வெப்பநிலையில் இந்த வினைவேக மாற்றி முறையில் இந்த சேர்மானது ஹைட்ரஜனை இழந்து அசிட்டோனாக மாறுகிறது. அசிட்டோனுக்கான வாய்ப்பாடு CH3 சிங்கிள் பாண்ட் C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் CH3 ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பாருங்க. Isopropyl alcohol undergoes dehydrogenation in the presence of copper at 573 Kelvin to give acetone. அதாவது காப்பர் என்ற வினைவேக மாற்றி முன்னிலையில் 573 கெல்வின் வெப்பநிலையில் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் என்ற சேர்மமானது ஹைட்ரஜன் நீக்கம் அடைந்து அல்லது ஹைட்ரஜன் நீக்க வினைக்குட்பட்டு அசிட்டோன் என்ற சேர்மத்தை தருகின்றது. ஓகே, ஸோ இந்த வினை எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை நான் எப்படி எழுதுறேன்? CH3 சிங்கிள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் H சிங்கிள் பாண்ட் CH3 சிங்கிள் பாண்ட் OH. ஓகே, இந்த இரண்டு சேர்மங்களும் ஒன்று தான். ஓகே, இந்த ஏரோ மார்க் மேலே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் வரப்போகுது. சரி, இந்த வினையின் போது இந்த சேர்மம் என்னவா மாறுது? அசிட்டோன். சரி, எப்படி அசிட்டோனாக மாறுதுன்னு பாருங்கள். இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜன் கிடைக்கக்கூடிய இந்த பிணைப்பு வந்து இங்கே வந்துடுது. அப்போ கார்பனோட இணைதல் என்னவா மாறிடும்? 4லிருந்து 5 மாறிடும். ஆனால் 5 இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஹெச்சை மைனஸோட வெளியே தள்ளுது. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லீவிங் குரூப்பாக வந்துருக்கு. இது வெளியே போகாது. ஹெச் மைனஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போகுது. இந்த ஹெச் மைனஸு ஓகே இந்த ஓஹெச்சில் இருக்கக்கூடிய ஹெச்சோட வந்து சேருது. ஓகே, ஹெச் ப்ளஸ்ஸு இந்த ஹெச் மைனஸ் கூட சேர்ந்துன்னா என்னது? ஹைட்ரஜன் கேஸ். ஓகே, இந்த பிணைப்பு தான் உள்ளே வந்துடுது. அப்போ என்ன ஆகுது? CH3 சிங்கிள் பாண்டு C சிங்கிள் பாண்டு CH3. ஓகே, ஒரு பிணைப்பு இருந்தது, ஆக்சிஜன் இருந்தது. ஓகேவா? இந்த பாண்டு உள்ளே வந்ததுனால என்ன ஆகுது? புதிய பிணைப்பு வந்து உருவாகுது. இந்த சேர்மம் என்னது? அசிட்டோன். ஓகே, இது என்னது அப்படின்னா கீட்டோன். ஓகேவா? கீட்டோன். ஏன் கீட்டோன் சொல்கிறோம்? R சிங்கிள் பாண்ட் C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் R அல்லது R டேஸ். ஓகே, இந்த அமைப்பில் ஒத்துருக்கான்னு பாருங்கள். ஆறுக்கு பதிலாக CH3, ஆறுக்கு பதிலாக CH3, CO தொகுதி வந்து இருக்குது. எந்த கரிம சேர்மத்தில் CO தொகுதி நேரடியாக கார்பன் அணுவுடன் ஓகேவா இணைந்துள்ளதோ அந்த சேர்மம் எப்படி அழைப்போம்? கீட்டோன் அப்படின்னு வந்து அழைப்போம். ஓகே, இந்த கீட்டோனில் CO தொகுதியானது 2 மெத்தில் தொகுதியுடன் நேரடியாக இணைந்திருப்பதன் காரணமாக இந்த கீட்டோனானது அசிட்டோன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 1 அப்படின்னா அதில் CO இருக்குது அப்படின்னு அர்த்தம் பாருங்கள். 1 இங்கே 1 அப்படின்றது 1னா CO தொகுதி வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலுடைய வேதியியல் பண்புகளும் முடிஞ்சிருச்சு. ஓகே, மொத்தம் எத்தனை வினைகள் பார்த்தோம்? 2 வினைகள். முதல் வினை என்ன பண்ணால் ஆக்சிஜனேட்டர் வினை. ஆக்சிஜனேட்டர் வினையில் 2 இருந்தது. ஒன்று என்ன பண்ணாக்கா அமிலம் கலந்த சோடியம் டைக்ரோமேட்டுடன் வினை. ஓகே, இரண்டாவது என்ன பண்ணால் ஸ்வென் ஆக்சிஜனேட்டர் வினை. ஓகே, அடுத்து இரண்டாவது தலைப்பு என்ன பண்ணால் டீஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன் அல்லது கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன் அப்படின்னு சொன்னோம். ஓகே, இதோட ஈரணி ஆல்கஹாலுடைய வேதியியல் பண்புகள் முடிஞ்சிருச்சு. அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ், அதாவது மூவணி ஆல்கஹாலுடைய வேதியியல் பண்புகள். நம்ம சிலபஸில் மூவணி ஆல்கஹாலுக்கு என்ன உதாரணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சேர்மம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். ஸோ அதற்கான வாய்ப்பாடு பாருங்கள். CH3 சிங்கிள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் CH3 சிங்கிள் பாண்ட் CH3 சிங்கிள் பாண்ட் OH. சரியா? சரி, இந்த மூவணி பியூட்டைல் ஆல்கஹாலுடைய வேதியியல் பண்புகளில் மொத்தம் 3 வினைகள் வந்து கொடுத்துருக்காங்க. முதல் வினை என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் புரோமைடுடன் வினை. சரி, இப்போ இந்த வினையில் ஈடுபடக்கூடிய முக்கிய வினைப்படு பொருள் என்ன அப்படின்னா டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் தான். அதற்கான வாய்ப்பாடு வந்து எழுதிட்டேன்.
இது எது கூட வினை புரியுது அப்படின்னா ஹைட்ரஜன் புரோமைடு, அதுக்கான வாய்ப்பாடு வந்து எழுதிட்டேன். ஸோ இந்த வினை வந்து சூடுபடுத்தணும், அதற்கான குறியீடு வந்து டெல்டா போட்டாச்சு. ஸோ இந்த வினையின் போது இந்த சேர்மானது என்னவா மாற்றப்படுது அப்படின்னாக்கா டெர்ஷரி பியூட்டைல் புரோமைடாக வந்து மாற்றப்படுது. ஸோ இந்த வினை எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். இந்த டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் இருக்கக்கூடிய இந்த OH மைனஸாக மாறி ஹைட்ரஜன் புரோமைடில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் கூட சேர்ந்து நீராக வந்து போயிடுது. ஓகே, இந்த OHம் இந்த ஹெச்சும் சேர்ந்ததுன்னா வாட்டர். ஓகே, அடுத்து இதில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் ஹெச்பிஆரில் இருக்கக்கூடிய பிஆரை வந்து அட்டாச் பண்ணிடுங்க. இந்த OH தூக்கிட்டு பிஆர் வந்து அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா இந்த சேர்மம் வந்து உருவாயிரும். ஸோ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பாருங்கள். டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் இஸ் heated with hydrogen bromide when tertiary butyl bromide is formed. In other words, when tertiary butyl alcohol is heated with hydrogen bromide, tertiary butyl bromide is formed. அதாவது tertiary மூவினி பியூட்டைல் ஆல்கஹாலை ஹைட்ரஜன் புரோமைடுடன் சேர்த்து சூடுபடுத்தும் பொழுது மூவினிய பியூட்டைல் புரோமைடு என்ற சேர்மம் உருவாகிறது. டெர்ஷரி அப்படின்னா மூவினிய என்று பொருள். சரியா, மூவினிய பியூட்டைல் ஆல்கஹாலை ஹைட்ரஜன் புரோமைடுடன் சேர்த்து வெப்பப்படுத்தும் பொழுது மூவினிய பியூட்டைல் புரோமைடு என்ற சேர்மம் உருவாகிறது. ஸோ இதோட இந்த வினை வந்து முடிஞ்சிச்சு. சரி, இது ஏன் டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது இது ஏன் வந்து டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த OH இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் பாருங்க, OH இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த கார்பன் அணுவானது நேரடியாக 3 கார்பன் அணுக்களுடன் இணைந்திருப்பதன் காரணமாக இதை மூவினைய ஆல்கஹால் என்று அழைக்கின்றோம். அடுத்து டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். நீர் நீக்க வினை. சரி, முக்கிய வினைப்படு பொருள் என்னது? மூவினை பியூட்டைல் ஆல்கஹால். ஃபார்முலா CH3 சிங்கிள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் CH3 சிங்கிள் பாண்ட் CH3 சிங்கிள் பாண்ட் OH. என்ன நீர் நீக்கும் காரணை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அடர் கந்தக அமிலம். ஸோ என்ன விளைபொருள் உருவாகும் அப்படின்னா ஐசோபியூட்டில் என்ற சேர்மம் வந்து உருவாகும். அதற்கான வாய்ப்பாடு CH3 சிங்கிள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் CH3 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் வாட்டர். இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஐசோபியூட்டிலின், ஐசோபியூட்டைலின் அப்படின்னு படிக்கும். இதுக்கு பேர் என்ன பண்ணா டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் undergoes dehydration in the presence of concentrated sulfuric acid to give ஐசோபியூட்டிலின். அதாவது அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் மூவினை பியூட்டைல் ஆல்கஹால் ஆனது நீர் நீக்க வினைக்கு உட்பட்டு அல்லது நீர் நீக்கம் அடைந்து ஐசோபியூட்டில் என்ற சேர்மத்தை தருகின்றது. ஸோ இந்த வினை எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹாலில் நான் வேற மாதிரி எழுதுறேன் பாருங்க. ஓகே, இங்கே இருந்த CH3 நான் இப்படி எழுதுகிறேன். அதாவது CH2H அப்படின்னு வந்து எழுதுகிறேன். ஓகேவா, இதெல்லாம் சேர்ந்தா அது CH3. இங்கே இருக்கக்கூடிய H இதில் இருக்கக்கூடிய OHோட சேருது. ஓகே, இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து என்னது? 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? வாட்டர். சரியா, இந்த பிணைப்பு இருந்தது இல்லையா? ஸோ அந்த பிணைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ளே வந்துடுது. ஓகே, ஏன்னா இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் உருவாகியிருக்கும். ஓகே, இந்த பிணைப்பு உள்ளே வருது. ஓகே, இந்த பிணைப்பு OHோட வெளியே போகுது. இந்த OH இந்த ஹெச்சோட சேர்ந்து நான் இது நீராக வந்து மாறிடுது. ஸோ இப்படி தான் இந்த வினை வந்து நடந்திருக்கும். இதோட நீர்நீக்க வினை வந்து முடிஞ்சிருச்சு.
அடுத்து கடைசி வினை catalytic dehydrogenation. Dehydrogenation என்பது டீஹைட்ரேஷனிலிருந்து மாறுபட்டதாகவே இருக்கு. டீஹைட்ரஜனேஷன் அப்படின்னா ஹைட்ரஜன் நீக்க வினை என்று பொருள். டீஹைட்ரேஷன் அப்படின்னா நீர் நீக்க வினை என்று பொருள். ஓகே, ஹைட்ரஜனேஷன் அப்படின்னா ஹைட்ரஜன் சேர்க்கை, டீஹைட்ரஜனேஷன் அப்படின்னாக்கா ஹைட்ரஜன் நீக்கல் அல்லது ஹைட்ரஜன் நீக்கம் என்று பொருள். ஸோ இந்த வினையில் ஈடுபடக்கூடிய ஆள்கள் என்ன, மூவினை ஆள்கள் தான். அதற்கான வாய்ப்பாடு CH3 சிங்கிள் பாண்ட் CH3 சிங்கிள் பாண்ட் CH3 சிங்கிள் பாண்ட் OH. என்ன யூஸ் பண்ணுறோம்? காப்பர் மெட்டல். இது ஒரு கேட்டலிஸ்ட்டு. என்ன வெப்பநிலை? 573 கெல்வின் வெப்பநிலை. ஸோ இந்த வினையின் போது இந்த சேர்மம் என்னவா மாறுது அப்படின்னா ஐசோபியூட்டிலினா மாறுது. அதற்கான ஃபார்முலா CH3 சிங்கிள் பாண்ட் C டபுள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் CH3. சரி, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணு பாருங்க. டெர்ஷரி பியூட்டில் ஆல்கஹால் undergoes dehydrogenation in the presence of copper at 573 Kelvin to give isobutylene. அதாவது மூவினை பியூட்டில் ஆல்கஹால் ஆனது காப்பர் வினைவேக மாற்றி முன்னிலையில் 573 கெல்வின் வெப்பநிலையில் ஹைட்ரஜன் நீக்க வினைக்குட்பட்டு ஐசோபியூட்டில் என்ற சேர்மத்தை தருகின்றது. ஸோ இந்த வினை எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. டெர்ஷரி பியூட்டில் ஆல்கஹால் நான் இப்படி எழுதுறேன். CH3 சிங்கிள் பாண்ட் C. ஓகே, சிங்கிள் பாண்ட் அந்த CH3 நான் மாற்றி எழுதுறேன் பாருங்க. CH2 சிங்கிள் பாண்ட் H. ஓகே, இங்கே OH இருந்தது, கீழே CH3 வந்து இருந்தது. இது ஒரு மூவினை ஆல்கஹால். காரணம், OH இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் அணுவானது நேரடியாக 3 கார்பன் அணுக்களுடன் இணைந்திருப்பதன் காரணமாக இந்த சேர்மத்தை மூவினைய ஆல்கஹால் என்று சொல்கின்றோம் அல்லது அழைக்கின்றோம். சரி, இந்த சேர்மத்தில் OHோட நேரடியாக இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் பாருங்க. இதுவா? இந்த கார்பன் அணுவில் ஹைட்ரஜன் அணுக்கள் இல்லை என்பதன் காரணமாக இந்த சேர்மமானது இந்த வினையின் போது ஹைட்ரஜன் அணுவிற்கு பதிலாக நீர் மூலக்கூறை இழக்கின்றது. சரியா? இந்த சேர்மத்தில் OH தொகுதியுடன் நேரடியாக இணைந்துள்ள இந்த கார்பன் அணுவின் மீது ஹைட்ரஜன் அணுக்கள் இல்லை என்பதன் காரணமாக இந்த சேர்மமானது இந்த வினையின் போது ஹைட்ரஜன் அணுவை நீக்குவதற்கு பதிலாக நீர் மூலக்கூறை நீக்கிவிடுகிறது. சரியா? சரி, இந்த கார்பனுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஆல்ஃபா கார்பன் என்று பெயர். வினைசெயல் தொகுதியுடன் நேரடியாக இணைந்திருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன் அணுக்கள் இல்லை. அதனால் இந்த வினை போது ஹைட்ரஜன் நீக்கம் நடைபெறுவதற்கு பதிலாக நீர் நீக்கம் நடைபெறுகிறது. சரி, நீர் அப்படின்னா H2வா? அது எப்படி போகுதுன்னு பாருங்க. இது ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். ஓகே, இந்த பீட்டா கார்பன்லேருந்து புரோட்டான் அதாவது H. இந்த ஆல்ஃபா கார்பன்றது ஹைட்ராக்சைடு அயான் அதாவது OH மைனஸ். ஓகே, OH H சேர்ந்தது என்னது? வாட்டர். ஓகே, இதோ இந்த பிணைப்பு நான் என்ன பண்ணுறேன், பீட்டா கார்பனுக்கும் ஆல்ஃபா கார்பனுக்கும் இடையில வந்து எழுதிடுறேன். சரி, அப்போ என்ன ஃபார்முலா கிடைக்குது? CH3 சிங்கிள் பாண்ட் C. ஓகே,
சிங்கிள் பாண்ட் CH2. ஓகே, புதுசாக ஒரு பிணைப்பு வந்து உருவாகியிருக்கு. கீழே ஒரு CH3 வந்து இருக்குது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஐசோபியூட்டிலின். ஓகே, ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினை வந்து முடிஞ்சிருச்சு. டெர்ஷியரி பியூட்டைல் ஆல்கஹால் undergoes dehydrogenation in the presence of copper metal at 573 Kelvin to give isobutylene. ஸோ இந்த வினையோட மூவினை ஆல்கஹாலுடைய வேதியியல் பண்புகள் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஓரிணைய ஆல்கஹால், ஈரிணைய ஆல்கஹால் மற்றும் மூவினை ஆல்கஹாலுடைய வேதியியல் பண்புகள் இந்த வகுப்போட முடிஞ்சிருச்சு.